எடப்பாடி என்ன பண்ணார்? பாஜக உள்ளே வந்ததனால் முஸ்லீம்கள் வெளியே போய்விட்டார்கள், கிறிஸ்துவர்கள் வெளியே போய்விட்டார்கள், தலித்துகள் வெளியே போய்விட்டார்கள். அதனால் நான் உன்னோட சாவகாசம் இருந்தால் நான் காணாமல் போயிடுவேன். இப்படி சொல்லிட்டு என்ன பண்ணார் எடப்பாடி? பாஜகவிலேருந்து பிரிச்சுட்டு வெளியே வந்துட்டு, வெளியே வந்து சில மாதம் பாஜக தாக்கு பிடிச்சிது. அப்புறம் பாஜக பார்த்தது திமுகவை எப்படியாவது ஒழிச்சாகணும். திமுகவுடைய 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் அங்கே மோடியை சுற்று போட்டுக்கிறாங்க, ரவுண்டு போட்டுக்கிறாங்க. 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதை செய்தாலும் அகில இந்திய செய்தியாகுது, இன்டர்நேஷனல் நியூஸ் ஆகுது. 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாஜகவுக்கு எதிராக இருக்காங்கிறது ஒரு பெரிய செய்தி. அப்போ இது இந்தியா கூட்டணியை வலிமையாக்குது, ராகுலை பிரதமராக்குது. பாஜகவுக்கு எதிராக வலிமை கூடிட்டே போகுது. அப்போது இது எப்படி எதிர்ப்பதுன்னா, திமுகவை தோற்கடிக்கணும்னா அதிமுக கூட்டணி சேரணும். அப்போ அதிமுகவோட கூட்டணி சேரணும்னா எப்படியாவது அதிமுக போகணும். எடப்பாடி முடியவே முடியாதுங்கிறார். அப்போ தான் பாஜக சில புல்லுரிமைகளை உருவாக்குது. பாஜக அதிமுக இணைய போகிறது, திமுகவுக்கு அதிர்ச்சி வைத்தியன்னு வந்த உடனே எடப்பாடி அமித்ஷா அப்பாயின்மெண்ட்டை கொடுக்காம எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு இருக்கார் வீட்டில். இதை சொன்ன உடனேயா அந்த ஆளுக்கு என்னதான் வேணும் கேளியா? முதல்ல என்னுடைய எதிரிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய, அதாவது யார், ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி, இவங்களை சேர்த்து ஆகணும்னு ஒத்த கால் நிற்கிறாரு இந்த அண்ணாமலை. முதல்ல அண்ணாமலை ஒத்த கால் ஆக்கணும். முதல்ல அண்ணாமலை மாற்றிட்டு வாங்க, அவர் பேசிக்கும். அப்போ தான் நான் லுங்கியிலேருந்து வேட்டிக்கே போவேன். உடனடியாக நயினார் நாகேந்திரன் அனுப்பி இவரை தூக்கிட்டு அவரை போட. நீ நாமினேஷன் தாக்கல் பண்ணாத, நீ கமலாலயத்துக்கு வெளியே 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நிற்கணும், உள்ளே போகக்கூடாது.